ஜெயலலிதாவுக்கு இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை. அதற்கு காரணம் இருந்தது. அதற்கு முந்தைய நாள்தான், அதாவது டிசம்பர் 23 அன்று கொள்கை பரப்பு செயலாளர் பதவிக்கு அளிக்கப்பட்டிருந்த அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண் 479090 ஜெயலலிதாவுடைய அறையிலிருந்து முதல்வரின் ஆணைப்படி நீக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டது. காரணம் எதுவும் சொல்லப்படவில்லை. செய்தி வந்ததும் ஏற்பட்ட கோபமும் துக்கமும் அவமானமும் தாங்க முடியாததாக இருந்தது. அவருக்கு தெரியும், இது எம்ஜிஆர் செய்த வேலை இல்லை என்று. அவர் ஒருபோதும் இத்தனை கீழ்த்தரமாக நடந்து கொள்ள மாட்டார். இதற்கு பின்னால் இருந்தது யார் என்று தெரிந்தாக வேண்டும் என்று ஆத்திரம் வந்தது ஜெயலலிதாவுக்கு. எம்ஜிஆரை தொடர்பு கொள்ள முயன்றார். எம்ஜிஆருடைய அந்தரங்க உதவியாளர் அவர் கிடைப்பதற்கு இல்லை. அப்பாயின்மெண்ட் கொடுக்கவும் இயலாது என்று விட்டார். ஒரு அரை மணி நேரம் பார்த்தால் போதும், அவர் உருகி விடுவார் என்று பரபரத்தார் ஜெயலலிதா. அதற்கும் வழி இல்லாமல் போயிற்று. மறுநாள் 24ஆம் தேதி அதிகாலை தொலைபேசி அலறின போது ஏதோ விபரீத செய்தி என்று உள்ளுணர்வு அடித்துக்கொள்ள அவர் விரைந்து எடுத்தபோது அந்த பயங்கர வார்த்தைகளை ஒரு கட்சி தொண்டர் சொன்னார். தலைவர் இறந்துட்டாங்க. ஜெயலலிதா அதிர்ந்து போனார். அவருள் ஏற்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்பு அசாதாரணமாக இருந்தது. ஒரு கிராமத்து பெண்ணை போல மார்பை அடித்து கொண்டு ஒப்பாரி வைத்து கதற வேண்டும் போல் இருந்தது. அவருக்கு துக்கத்தை விட ஏமாற்றப்பட்டது போல் இருந்தது. துரோகம் இது என்று கத்த வேண்டும் போல் இருந்தது. தன்னை இப்படி முச்சந்தியில் நிறுத்திவிட்டு அவர் எப்படி போகலாம்? அவர் அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டார் என்று தெரிந்திருந்தாலும் இப்படி திடீரென்று வீட்டிலேயே இறந்து விடுவார் என்று யாரும் நினைக்கவில்லை. 21ஆம் தேதி கூட ஜவஹர்லால் நேருவின் சிலையை ராஜீவ்காந்தி திறந்து வைக்க சென்னைக்கு வந்தபோது அந்த நிகழ்ச்சிக்கு வந்த எம்ஜிஆர் நலமாகத்தான் தெரிந்தார். 24ஆம் தேதி, அதாவது அன்றைய தினம் எம்ஜிஆர் கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சி ஒன்று இருந்தது. அவருக்கு தெரியும், அதிபர் வெங்கட்ராமன் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தை திறந்து வைக்க வரவிருக்கிறார். எல்லா நாளிதழ்களும் நிகழ்ச்சி நிரலை விளம்பரப்படுத்தி இருந்தன. அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தி ஜெயலலிதாவை செயலிழக்க செய்தது. திக்பிரமை பிடித்த நிலையில் கார் ஓட்டுநரை கூப்பிட்டு ராமாவரம் தோட்டத்துக்கு விடச் சொன்னார். அவருடைய வண்டி வாசலுக்கு சென்றபோது உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. அவர் வண்டியிலிருந்து இறங்கி உள்ளே கட்டடத்து வாசல் கதவுக்கு ஓடினார். வாசல் கதவு தாழிடப்பட்டிருந்தது. வெகு நேரம் தட்டிய பிறகு திறந்தது. எம்ஜிஆரின் உடல் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்று எவரும் சொல்லவில்லை. அவர் மேலும் கீழுமாக ஓடினார். எல்லா அறை கதவுகளும் அவர் முகத்தில் அறைந்தாற்போல் மூடிக்கொண்டன. அவர் செய்வதறியாமல் திகைத்தார். இறந்தவர் அவருடைய பிதாமகர் மட்டுமல்ல, அவருடன் உணர்வு ரீதியாக மிக நெருக்கமாக இருந்தவர். எம்ஜிஆருடைய முகத்தை பார்க்க, உயிரற்ற முகத்தை பார்க்க அவருக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இத்தகைய நிலைமை ஒரு நாள் வரக்கூடும் என்று அவர் நினைத்திருக்கவில்லை. 3வது மாடியில் ஒரு மூடிய கதவின் முன் அவர் நிற்கையில் யாரோ சொன்னார்கள், சடலம் பின்வாசல் வழியாக ராஜாஜி ஹாலுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது என்று. அவர் தடதடவென்று கீழ் இறங்கியதும் ஆம்புலன்ஸ் வண்டி வாயிலை தாண்டி கிளம்புவதை கண்டார். தனது வண்டியில் அமர்ந்து மார்பு படபடக்க ராஜாஜி ஹாலுக்கு விடச் சொன்னார். ராஜாஜி ஹாலுக்கு நுழைந்ததும் முண்டி அடித்து சடலத்துக்கு தலைப்பக்கத்தில் இடம் பிடித்துக் கொண்டார். எம்ஜிஆர் அவருக்கு பிடித்த முழுக்கை சட்டை, மயிர்தோல் தொப்பி, கருப்பு கண்ணாடி உடையில் படுத்திருந்தார். அந்த உயிரற்ற உடலை பார்க்க பார்க்க அவருக்கு துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது. என்னை ஏமாற்றிவிட்டு எப்படி சென்றீர்கள் என்று அந்த தோள்களை உழுக்க வேண்டும் போல் இருந்தது. அவருடைய அம்மா சந்தியாவிடம், உன் அருமை அம்முவை நான் பார்த்துக் கொள்வேன், கவலைப்படாதே என்று சொன்ன கதாநாயக புருஷன் எப்படி என்ன அம்போன்னு விட்டு சென்றீர்கள் என்று கதறி அழுதார் ஜெயலலிதா. கண்ணிலிருந்து ஒரு பொட்டு நீர் வரவில்லை. வாய் புலம்பவில்லை. 2 நாட்கள். முதல் நாள் 13 மணி நேரம், 2ஆம் நாள் 8 மணி நேரம் எம்ஜிஆரின் தலைமாட்டில் அவர் சிலை போல நின்றிருந்தவதை பார்த்தவர்கள் பிரமித்தார்கள். மனோதிடத்தால் அவரால் நிற்க முடிந்தது. உடலில் களைப்பும் ஏற்படவில்லை. ஆனால் சுற்றிலும் நின்ற பெண்கள் அவரது உடலையும் உள்ளத்தையும் குத்தி புண்ணாக்கினார்கள். காலை மிதித்தார்கள், கிள்ளினார்கள். எப்படியாவது அவரை கிளப்ப பார்த்தார்கள். அவர் எதையும் பொருட்படுத்தாமல் அசையாமல் நின்றிருந்தார். தன் சுற்றுப்புறத்தையே மறந்தவர் போல். ஒரே ஒரு கேள்வி மூளையை ஆக்கிரமித்திருந்தது. இனி என்ன செய்ய போகிறோம்? அவருக்கோ வயசு 38. திருமணமாகாமல் தனியாக இருக்கும் பெண்.
உனக்கு பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது, வா என்று ஆசை காட்டி அரசியலுக்கு இழுத்து வந்த தலைவர் என்று போற்றப்படும் மேதகை இன்று இல்லை. கட்சி தொண்டர்கள் எம்ஜிஆருக்கு பின் இவர்தான் என்று அது ஏதோ இயல்பாக நடக்கக்கூடியது போல நினைத்தார்கள். அவர் இன்று வெறும் பூஜ்யமாகி போனவர் என்று தெரியாமல், பூஜ்யம் தலைவருக்கு அருகில் நிற்கக்கூட இடத்திற்கு போராடி கொண்டிருக்கும் பிச்சைக்காரி. தோல்வியை அவர் ஏற்றதில்லை, தலைக்குனியும் பழக்கமில்லை. சிலை போல நின்ற அந்த நீண்ட பொழுதில் அவருடைய மனசு வெகு தீவிரமாக தனக்கு நேர்ந்த அவமானத்தையும் துரோகத்தையும் பழி வாங்குவது எப்படி என்று யோசித்தது. முகம் சோக பிம்பமாக இருந்ததை தவிர மனதில் வீசிய சூறாவளி வெளியில் தெரியவில்லை. தூர்தர்ஷனுடைய வீடியோ கேமராக்கள், பத்திரிகை, தினசரிகள் அதிமுக கட்சிக்கரை போட்ட வெள்ளை புடவையில் சோகமே உருவமாக எம்ஜிஆரின் தலைமாட்டில் 21 மணி நேரம் நிற்கும் அந்த அழகிய உருவத்தை படம் பிடித்தன. உடல் பீரங்கி வண்டியில் வைக்கப்படும் போது அவர் கூடவே சென்றார். அவரது உடல் மீது ஒரு மலர் வளையத்தை வைக்க முயன்றார். இராணுவ வீரர்கள் வண்டியில் அவர் ஏற உதவினார்கள். உடனே பின்னாளில் இருந்து கோப குரல்கள் கேட்டன. அவருடைய எதிரிகளில் ஒருவரான KP ராமலிங்கம் ஆக்ரோஷத்துடன் அவரை நோக்கி வர, ஜானகியின் உறவினர் சிறு வேடம் தரிக்கும் தீபன் என்ற சினிமா நடிகர் அவருடைய தலையை தாக்கி வண்டியில் இருந்து கீழே தள்ள ஆரம்பித்தார். வீரர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள், தீபனை கோபித்தார்கள். ஆனால் ஒரு முரட்டு காலை போல தீபன் முன்னேறி மீண்டும் தள்ள ஜெயலலிதா வண்டியில் இருந்து கீழே விழுந்தார். அடிபட்டு கையிலும் முகத்திலும் சிராய்ப்பு ஏற்பட்டதை விட தன்னை இப்படியும் பொது இடத்தில் கொடூரமாக ஒருத்தன் அவமானப்படுத்த முடியுமா என்ற அதிர்ச்சி தாங்க முடியாததாக இருந்தது. தீபனும் ராமலிங்கமும் அவரை போடி கேடுகட்ட விபச்சாரி என்று சொன்னது செவியில் நெருப்பாக தகித்தது. இனிமேல் சவ ஊர்வலத்துக்கு செல்வதில்லை என்று அவர் வெறுப்புடன் வீட்டிற்கு கிளம்பினார். அவருடைய காண்டசா காரில் வீரர்கள் 2 துணைக்கு சென்றார்கள். வீட்டிற்கு சென்றதும் ஆளுநர், முதன்மை செயலாளர், காவல்துறை IG ஆகியோருக்கு தான் தாக்கப்பட்டது பற்றி ஒரே மாதிரியான தந்தியை அனுப்பினார். உடனடியாக அவரை பேட்டி காண வந்த ஒரு பிரபல ஆங்கில பத்திரிகையிடம், ஒரு சிறிய கும்பல் என் அருமை தலைவரின் உடல் அருகில் நான் செல்லக்கூடாது என்பதில் தீவிரமாக இருந்தது. ஆரம்பத்திலிருந்து என்னை அவமானப்படுத்திற்று என்றார். கட்சியில் அவரை ஓரங்கட்ட பார்க்கும் அந்த கும்பலை எப்படி சமாளிக்கப் போகிறார் என்று நிருபர் கேட்டதற்கு, நான் அண்ணாவின் புரட்சி தலைவரின் வழியை பின்பற்றி மக்களிடம் எடுத்துச் செல்வேன். அண்ணா இருந்தபோது புரட்சி தலைவர் திமுகவின் பொருளாளராக மட்டுமே இருந்தார். முக்கியமானவர்களில் 4ஆம் இடத்தில் இருந்தார். இப்போது அவர் இல்லாத நிலையில் நான் 5வது இடத்தில் நிற்கிறேன் என்றார். அவரை பார்க்க கட்சி தொண்டர்கள், தலைவர்கள், MPக்கள், MLAக்கள் பெரும் எண்ணிக்கையில் வந்தபோது அவருடைய தன்னம்பிக்கை பெருக்கெடுத்தது. மறுநாளும் தொண்டர்களும் தலைவர்களும் கூட்டம் கூட்டமாக வந்து அவரை புரட்சி தலைவரின் வாரிசாக, கட்சி தலைவராக ஏற்க உறுதியளித்தார்கள். தொண்டர்கள் பலர் வெளிப்படையாகவே எங்களுக்கு ஒரு வசீகரமிக்க தலைவர் தேவை என்றார்கள். அது ஜெயலலிதாவுக்கு மட்டுமே பொருத்தமானது என்றார்கள். அவருக்கு அது பெரும் சமாதானத்தை அளித்தது.